புதிய பூமி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ராஜ்பாபு. ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கடைசியில பாருங்க தமிழ்நாட்டிலே கடிக்க வந்துட்டாங்க. பீகார் மாநிலத்தில் வாக்காளர்கள் லட்சக்கணக்கான நீக்கப்பட்டு விட்டதை குறித்து நம்ம பேசினோம். கடைசியில் பாருங்க அதை விட டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கு தமிழ்நாட்டில் இருக்கிற வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். நமது நாடே எதிர்பார்த்து கொண்டிருந்த தமிழ்நாட்டோட எஸ்ஐஆர் பணி முடிந்து விட்டது. எஸ்ஐஆர் பணி முடிந்து விட்டது என்று சொல்வதை காட்டிலும் எஸ்ஐஆர் மூலமாக முடித்து விட்டார்கள் என்று சொல்வதுதான் சிறப்பு. ஏன் தெரியுங்களா? அது குறித்து தான் பாருங்க இந்த காணொலிகளை ஒட்டு தான் பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக நண்பர்கள் யார் யார் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ சப்ஸ்கிரைப் செய்து புதிய பூமிக்கு ஆதரவு தருமாறு கேட்டுக்கொள்கிறோம். இந்த காணொலிக்குள்ள வருகின்ற விஷயங்கள் எல்லாமே பாருங்க ஊருக்குள்ளவும் நாட்டுக்குள்ளவும் இருக்கிற ஆதாரங்களின் அடிப்படையில் பேசுறது. டிஸ்க்ளைமருக்காக சொல்லிதான் எங்ககிட்ட யாரும் சண்டை வந்துடாதீங்க. வடிவேல் காமெடியில் இந்த கிட்னி காமெடி ரொம்ப ஃபேமஸ் ஆனது. அதில் ஒரு டயலாக் வரும் இல்லைங்களா? என்னங்க என்னென்னமோ பேசுறான், கண்டதெல்லாம் தூக்கி எறிகிறான், அமைதியாவே இருக்கிறிய சும்மாவே. நான் சும்மா இருக்கேன்ல, காதலை வாங்கியும் வாங்காத மாதிரி பேசாமல் இருக்கலாம். அதே மாதிரி நீ பேசாமல் இருந்து நீ இருப்பையா, நீ இருப்ப மானங்கிட்டு போய் நான் ஏன் அந்த மாதிரி இருக்கணும்னு கேட்பார் இல்லைங்களா? கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் பாருங்க ஊருக்குள்ள ஒருத்தர் இருக்காரு இருக்கட்டும், தப்பு கிடையாது. அந்த டைலாக் தான் ஞாபகத்துக்கு வருது. அவர் பேசுறத பார்க்கும்போது நம்ம அதை அடுத்து பார்ப்போம். இப்போ பாருங்க, எஸ்ஐஆர் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் 2002ஆம் ஆண்டுக்கு பிறகு கிட்டத்தட்ட 23 ஆண்டுகள் கழித்து 2025ஆம் ஆண்டில் கொண்டு வந்த இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் எஸ்ஐஆர் நாடு முழுக்க எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். தமிழ்நாட்டோட எஸ்ஐஆர் குறித்து வந்துடுச்சு. எஸ்ஐஆர் ரிப்போர்ட் மட்டும் வரல. எஸ்ஐஆர் ரிப்போர்ட் வந்த கையோட கூடவே பாருங்க திமுகவுக்கு அள்ளு இல்லாம பயம் வந்துடுச்சு. நம்ம நினைக்கலாம், எதுக்காக திமுகவுக்கு பயம் வரணும்? ஆமாங்க, எஸ்ஐஆருக்கு முன்பாக இந்த எஸ்ஐஆரை கொண்டு வருவதற்கு முன்பாக தமிழ்நாட்டில் திருட்டு ஓட்டு, கள்ள ஓட்டு, போலியான வாக்குகள் 5000-10,000 கிடையாது, லட்சக்கணக்கில் 90 லட்சத்துக்கு மேலே கிட்டத்தட்ட 1 கோடி கிட்ட நெருங்கக்கூடிய அளவுக்குண்டான எண்ணிக்கையில் திருட்டு ஓட்டு இருந்ததுங்க தமிழ்நாட்டில். பதிவு செய்து கொண்டிருந்த திமுக கட்சி மட்டுங்க. இந்த இடத்துல திமுக கட்சி அழுத்தி சொல்கிறோம், ஏன்னா அதுக்கு ஆதாரம் இருக்குதுங்க. திமுக கட்சி மட்டுமே பாருங்க இந்த திருட்டு ஓட்டுகளையும் கள்ள ஓட்டுகளையும் போலியான வாக்குகளையும் பயன்படுத்தி வந்ததை கண்டறிவதற்காகத்தான் பாருங்க இந்த எஸ்ஐஆரை கொண்டு வந்து பணியை முடிச்சிட்டோம். அதோட ரிசல்ட், எஸ்ஐஆர் பணி தொடங்குவதற்கு முன்பாக தமிழ்நாட்டில் இருந்த ஒட்டுமொத்தமான வாக்காளர்கள் 6,41,14,587. எப்படிங்க? எஸ்ஐஆர் பணி தொடங்குவதற்கு முன்பாக தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்தமாக இருந்த வாக்காளர்கள் பட்டியலில் இருந்த வாக்காளர்களின் எண்ணிக்கை 6,41,14,587. இதே எஸ்ஐஆர் பணி முடிந்த பிறகு தமிழ்நாட்டோட வாக்காளர்களின் ஒட்டுமொத்தமான எண்ணிக்கை 5,43,76,755. அப்ப இந்த ரெண்டு எண்ணிக்கைக்கு நடுவில் இருக்கிற அந்த வித்தியாச எண்ணிக்கைகள் இவ்வளவு நாள் எங்க இருந்ததுங்க? திருட்டு ஓட்டுல இருந்தது, கள்ள ஓட்டுல இருந்தது, போலியான வாக்குகள் இருந்தது. அதனால நீக்கிருக்கோம். எவ்வளவுங்க? 97 லட்சம். எது 97 லட்சமா? சொச்சம் இருக்குங்க. சரியான எண்ணிக்கையில் நீக்கப்பட்ட எண்ணிக்கை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் 97,37,832. இதை குறிப்பிட்டு தான் சொன்னது. 1 கோடி கிட்ட 97,37,832 போலியான வாக்காளர்களை வைத்துக்கொண்டு திருட்டு ஓட்டியும் கள்ள ஓட்டியும் போட்டிருந்தாங்கன்னு சொன்னா 1 கோடி கிட்ட நெருங்கிச்சே. இந்த 1 கோடி கிட்ட இருக்கிற அந்த கள்ள ஓட்டை மொத்தமாகவே திமுக தான் போட்டிருந்ததுன்றோம். ஆமாங்க, 97,37,832 நீக்கப்பட்டவைகள் அனைத்தும் பாருங்க திருட்டு ஓட்டுகளாக இருந்த அந்த திருட்டு ஓட்டுகளை பயன்படுத்தி ஜெயிச்சது திமுக மட்டும்தான். இறந்து போனவங்க, இடம் மாறி போனவங்களை மட்டும்தான் நீக்கியிருக்காங்க. உயிரோட இருக்கிறவங்க யாராவது நீக்கியிருந்தா நீங்க சொன்னா சரியா இருக்கும். திமுக என்னன்னா அது கள்ள ஓட்டு போடணும். அது அவ்வளவுமே அவங்களுடைய திமுகவுடைய கள்ள ஓட்டு ஏற்கனவே சேர்த்து வச்சிருக்காங்க. அதைத்தான் நீக்கியிருக்காங்க. பாத்துக்கோங்க, யார் அவரு? தமிழகம் தலைநிமிர தமிழனின் பயணம் அப்படின்ற ஒரு தலைப்புல வீரப்பயணம் போயிட்டு இருக்காரு. அந்த வீரப்பயணம் போகின்ற அந்த வீரர் கண்டுபிடித்த அதி அற்புதமான கண்டுபிடிப்பு தான் நீக்கப்பட்ட இந்த 97,37,832 அனைத்து போலி வாக்குகளும் திமுக மட்டுமே பயன்படுத்தி ஜெயிச்சிருந்தாங்க. இவரை அடுத்து நம்ம 4 கோடியார் அவர்களை அடுத்து நம்ம அடிமைச்சாமி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இவை அனைத்தும் போலியான வாக்குகள், இதனால யாரும் பதட்டம் அடைய வேண்டாம், இவை அனைத்தும் திமுகவுக்கு சொந்தமான திருட்டு ஓட்டுகள், அதனால்தான் இந்த திருட்டு ஓட்டுகளை அவர்கள் இழந்த காரணத்தினால்தான் பதறி நாடகமாடி கொண்டிருக்கிறார்கள். இவ்வளவு பெரிய எண்ணிக்கையில் வாக்குகள் நீக்கப்பட்டு விட்டதே. 97,37,832 வாக்குகள் நீக்கப்பட்டது என்பதற்காக நீங்க யாரும் பயப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. ஒருவேளை தவறுதலாக நீக்கியிருக்கிற பட்சத்தில் நீங்க மறுபடியும் ஃபார்ம் எல்லாம் கொடுத்து சேர்த்துக்கலாம். நம்ம எடப்பாடி அவர்கள் இதை போல சொல்வதெல்லாம் தப்பு கிடையாது. ஆனா பாருங்க, முன்னுக்கு பின் போனாகுதே. இந்த எஸ்ஐஆர் பணியை குறித்து வேற யார் வேணா ஊருக்குள்ள பேசலாம் சார்,
அடிமைச்சாமி பழனிசாமி சார் நீங்க பேசாதீங்க சார். என்ன பாருங்க, ஒரு பிஎல்ஓ கஷ்டப்பட்டு ஃபார்ம் எல்லாம் அடுக்கி கவருக்குள்ள போட்டு வச்சுட்டு ரெஸ்ட் ரூமுக்கு போறாங்க. அவங்க வரத்துக்குள்ள அந்த ஃபார்ம்ஸ் எல்லாம் எடுத்து செதற அடிச்சுட்டு, மக்களே பாத்துக்கோங்க எவ்வளவு அநியாய அக்கிரமம் இந்த திமுக பண்றாங்க, மக்கள் கொடுத்த எஸ்ஐஆர் ஃபார்முக்கு மரியாதையே இல்லை, மதிப்பே இல்லை, இப்படி போனா எப்படிங்க வாக்காளர் பட்டியல முறையா போய் சேரும்ட்டு வீடியோ எடுத்து டிராமா ஆனாங்க. ஆனா பாருங்க, மண்டையில் இருக்கிற கொண்டையை மறந்த மாதிரி அவங்க கையில் இருக்கிற கேமராவை பார்த்தாங்களே தவிர அவங்க தலைக்கு மேலே இருக்கிற சிசிடிவியை பார்க்க மறந்துட்டாங்களே. இவங்க பண்ண அக்கிரம அநியாய கேவலமான வேலைலாம் சிசிடிவியில் ரெக்கார்ட் ஆயிடுச்சு. இந்த மாதிரி டிராமா பண்ண இவங்களே பாருங்க இந்நேரம் கத்திருக்கணுமே. பார்த்தீங்களா, அன்றைக்கே சொன்னமே எஸ்ஐஆர் ஃபார்ம்ஸ் எல்லாம் செதற விட்டாங்கன்ட்டு. இப்படி செதற விட்டு எதிர்கட்சியை சேர்ந்தவங்களோட ஃபார்ம் எவ்வளவு தெரியலையேன்னு அழுதுருக்கணுமே. மாறாக சந்தோஷப்படுறாங்களே. நீக்கப்பட்டவைகள் போலியான வாக்குகள் அப்படின்றாரு. எதை வச்சு முடிவுக்கு வந்தான்னு தெரியல. ஸ்டார்டிங்லேயே இந்த எண்ணிக்கையை அறிவித்த அடுத்த நொடியே பதிவு பண்ணிட்டார். ஏற்கனவே டைப் பண்ணி வச்சிருந்தாரு. டைப் பண்ணி வச்சிருந்து வந்த கையோட டக்குன்னு பதிவு பண்றாரு. இருக்கட்டும், முதல்ல போலியான வாக்குகள்ன்றாரு, அப்புறமா தவறானவையா இருக்கிற பட்சத்தில் மறுபடியும் ஃபார்ம் எல்லாம் கொடுத்து நீங்க சேர்ந்துக்கலாம் அப்படின்றாரு. நீக்கப்பட்டவர்கள் அனைத்தும் போலியானவர்களா அல்லது தவறுதலா நீக்கப்பட்டவர்களா? ஏதாவது ஒரு முடிவுக்கு வாங்க சார், நம்ம வருவோம். இதை அடுத்து நம்ம மொத்தமா ஒரு முடிவுக்கு வரலாம். இப்போ நீக்கப்பட்ட இந்த 97,37,832 வாக்குகள் போலியான வாக்குகள்லாம் சொல்றது ஒரு ஓரமா இருக்கட்டும். எதனால நீக்கம் செய்யப்பட்டிருக்கு இவ்வளவு எண்ணிக்கையில்? ஃபர்ஸ்ட் இறந்தவர்கள் 26,94,672 பேர். இந்த எஸ்ஐஆர் பணியை செய்ய தொடங்கி முடிக்கும் போது இந்த 30 நாட்களுக்குள் தமிழ்நாடு முழுக்க கண்டறிந்த இறந்தவர்களின் எண்ணிக்கை 26,94,672. அவ்வளவு பேரா இறந்துட்டாங்கன்னு சொல்றாங்களே. இந்த இறந்து போனவர்கள் அப்படின்னு சொல்லி நீக்கப்பட்ட எண்ணிக்கையில எவ்வளவு பேர் உயிரோட திரும்பி வரப்போறாங்களோ பீகார் மாதிரியே. அது வருகின்ற அடுத்தடுத்த நாட்களில் இறந்துட்டாங்கன்னு சொல்லி நீக்கப்பட்டவர்கள் உயிரோடு எவ்வளவு பேர் எந்திரிச்சு வராங்கன்ட்டு பொறுத்து வந்து பார்ப்போம். அடுத்து டபுள் என்ட்ரி. ஒரே நபர் ஆனால் வெவ்வேறு இடத்துல அந்த நபருக்கு வாக்காளர் பட்டியலில் பதிவு செய்யப்பட்டிருக்கும். அந்த வகையில் கண்டறிந்த அந்த எண்ணிக்கை என்பது 3,39,678. 6,41,00,000 மேலே இருக்கிற வாக்காளர்கள் எண்ணிக்கையில் இந்த 3,39,678 என்ற டபுள் என்ட்ரி சின்ன நம்பராக இருந்தாலும், ஆனால் பாருங்க இந்த டபுள் என்ட்ரி யாருடைய தவறுங்க? ஏன்னா 5 பேர் 10 பேர் 50 100 5000 10,000 கூட பரவாயில்லைங்க. ஒரேடியா 3,39,678 டபுள் என்ட்ரி இருக்குன்னு சொன்னா, இந்த டபுள் என்ட்ரி வருவதற்கு மூல காரணம் என்பது தேர்தல் ஆணையமா மக்களா? ஒரு நபருக்கு ஒரு எபிக் நம்பர் இஷ்யூ பண்ணிட்டாங்கன்னு சொன்னா, அந்த நபர் இடம் மாறினாலோ அல்லது வீடு மாறினாலோ ஏதோ ஒரு கரெக்ஷன் இருக்குன்னு அந்த நபர் ஓட்டர் ஐடியில் கரெக்ட் பண்ணும்போது கரெக்ஷன் மட்டும்தானே என்ட்ரி ஆகணும். அந்த நபருக்கு வழங்கிய ஒரே எபிக் நம்பர், அதே எபிக் நம்பர் தானே மறுபடியும் அதை கரெக்ட் பண்ணி கொடுக்கும்போது ஓட்டர் ஐடியில் வரணும். ஆனால் பாருங்க அப்படி வரதில்லை. அப்படி வராமல் போன தவறு தான் பாருங்க 3,39,678 டபுள் என்ட்ரி இருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க 23 ஆண்டுகள் கழித்து. சரி, இதுவும் ஒரு ஓரமாக இருக்கட்டும். அடுத்து இதுதான் பாருங்க, இந்த தலைப்புல தான் நீக்கப்பட்ட எண்ணிக்கை என்பது பெரிய நம்பர் 66,44,881. இவ்வளவு லட்சக்கணக்கான எண்ணிக்கையிலான நம்பர்ஸ் ஓட்டர்ஸ் நீக்கப்பட்டிருக்கு. என்ன தலைப்புலங்க? குடிபெயர்ந்தவர்கள், நிரந்தரமாக இடம்பெயர்ந்தவர்கள், வரும்போது யாருமே இல்லை, வீடு பூட்டி இருக்கு, அப்படி இப்படின்ற தலைப்புல ஷிஃப்டட் ஆப்சென்ட். இந்த தலைப்புல பாருங்க நீக்கி இருக்காங்க 66,44,881 வாக்காளர்கள். ஸோ இறந்தவர்கள் டபுள் என்ட்ரி, ஆப்சென்ட் ஆனவங்க இடம்பெயர்ந்தவர்கள்னு அப்படி இப்படின்னு எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்து கூட்டி கழிச்சு போட்டு பார்த்து தான் நீக்கியிருக்காங்க பாருங்க. மொத்த எண்ணிக்கையில் 97,37,832. இந்த எண்ணிக்கையிலான அளவில் நீக்கம் செய்தது போக தான் மீதம் இருக்கிற வாக்காளர்களின் எண்ணிக்கை 5,43,76,755. இதில் ஆண்கள் வாக்காளர்கள் 2,66,63,233. பெண்கள் வாக்காளர்கள் 2,77,06,332. ஆண்கள் வாக்காளர்களை காட்டிலும் பெண்கள் வாக்காளர்கள், தாய்மார்கள் தான் அதிகமான எண்ணிக்கையில் நம்பர் 1 இடத்துல இருக்கிறாங்க. தப்பு கிடையாது, இருந்துட்டு போட்டோம். இப்போ பாருங்க, இடம்பெயர்ந்தவர்கள்னு சொல்லி 66,44,881 வாக்காளர்கள் நீக்கியிருக்காங்க இல்லைங்களா? எதை வைத்து முடிவு பண்ணி இவர்கள் அனைவரும் நிரந்தரமாக இடம்பெயர்ந்தவர்கள்னு சொல்லி இவ்வளவு லட்சக்கணக்கான எண்ணிக்கையில ஓட்டை நீக்கியிருக்கீங்கன்ட்டு சொல்லணும் இல்லைங்களா? ஏன்னா இந்த இடத்துல காஷ்மோரா அப்படின்ற ஒரு படத்துல வந்த டயலாக் தான் ஞாபகப்படுத்த வேண்டியதா இருக்கு. ஐயா அவன் வந்து வைக்கலையா, வச்சுட்டாயா வந்திருக்கான்னு சொல்ற மாதிரி இப்போ நீக்கப்பட்ட வாக்காளர்கள்
எப்படி நீக்கம் செய்யப்பட்டிருக்குன்றதை கண்டறிந்து தான் அப்புறம் ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. அது போலியான வாக்காளர்களா அல்லது தவறுதலாக நீக்கப்பட்ட வாக்காளர்களா அப்படின்னு முடிவு பண்ணுவாங்க. ஆனால் எடுத்த எடுப்புலேயே இவை அனைத்தும் போலியான வாக்குகள், திமுக போட்டு கொண்டிருந்த கள்ள ஓட்டுகள் அப்படின்னு எதை வைத்து என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்காம எதற்காக நீக்கப்பட்டிருக்கின்ற உண்மையை கண்டறிவதற்குள்ளாகவே ஒரு முடிவுக்கு வராருங்க நம்ம அடிமைப்பாடி, இது எடப்பாடி பழனிசாமி அவர்கள். என்ன பாருங்க, இதற்கு முன்பாக அவரும் தமிழ்நாட்டை ஆட்சி பண்ணியிருக்காரு. அந்த முதல்வர் பதவி எப்படி அவருக்கு வந்தது அப்படின்ற ஒரு வாரம் வந்துட்டு போட்டோம். அதை என்னப்பா நாங்கள் தான் ஒரு ஓரமாக அந்த உண்மை இருந்துட்டு போட்டோம்னு சொல்கிறோமே, நீங்கள் ஏன் அதை போட்டு ஞாபகப்படுத்துறீங்க நம்ம அடிமைப்பாடிக்கு, எடப்பாடிக்கு தப்புங்க. நாங்கள் தான் ஓரமாகட்டும் சொல்லிட்டோமே, இருந்துட்டு போட்டோம் அந்த உண்மை ஒரு ஓரமாக. இருந்தாலும் பாருங்கள், தமிழ்நாட்டில் முதல்வராக இருந்தார் இல்லைங்களா, அப்படி தமிழ்நாட்டில் முதல்வராக இருந்த ஒரு முன்னாள் முதல்வரே ஒரு மாநிலத்தில் 97,37,832 வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்காங்கன்னு சொன்ன உடனே ஃபஸ்ட்டு பாருங்க சந்தோஷப்பட்டு பாயசம் குடிச்ச ஒரே நபர் யாருன்னா நம்ம எடப்பாடியாக தான் இருப்பார் அவர். இன்னைக்கு என்னாச்சுன்னு தெரியல, ரொம்ப சிக்குது இன்னைக்கு. அது வேற ஒன்றும் இல்லைங்க, காலையிலேயே அடிமை பெண் போஸ்டர் எங்கேயோ பார்த்தோமா, அதான் வாயை திறந்தாலே அடிமை ஞாபகத்துக்கு வருது. நல்ல வேலை பாருங்க, அடிமை ஞாபகம் சொல்லும் போதுதான் இன்னொரு அடிமை ஞாபகத்துக்கு வருது. 1 நம்பர் அடிமை. இப்போதைக்கு பிஸ்கேஜேபி கட்சியோ மோடி அவர்களுக்கும் கிடைத்த நம்பர் ஒன் விசுவாச அடிமை யாருன்னா நம்ம விஜய் தான். எஸ்ஐஆர் பணியை தொடங்கும் போது தான் ஏன்பா பல நாட்களாக வாயை தந்து பேசாமல் இருக்கிறீங்க, ஃபெவிகோலை போட்டு ஏன்பா ஒட்டினுக்கிறீங்கன்னு கேட்டதுக்கு பிறகு சரி வாயை திறப்போமேனு திறந்தாரு. எஸ்ஐஆரை குறித்து ஒரு வீடியோ பதிவு பண்ணார். அந்த வீடியோலையும் பாருங்க, வேமா சூசோ இல்லாமல் பிஸ்கேஜேபி கட்சி பேரையோ மத்திய அரசு பேரையோ தேர்தல் ஆணையத்தோட பேர் கூட சொல்லலை, திமுக திட்டினுக்காரு. அவருக்கு கொடுத்த டார்கெட் அதுதானே. சரி, திமுகவுக்கு எதிராக வன்மத்தை பரப்ப வேண்டும் என்பதற்காகவே வக்கர புரோகிராம் செய்யப்பட்ட வன்ம கோடவுன்னு முடிவு பண்ணியாச்சு. அதனால பாருங்க திட்டுறாரு, எஸ்ஐஆருக்கு திமுக கூட திட்டுறாரு. சரி, இப்போ எஸ்ஐஆர் பண்ணி நிறைவடைந்து 97 லட்சத்துக்கும் மேலான வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்காங்களே, அது குறித்து ஏதாவது அறிக்கை கொடுத்தாரா? அறிக்கை நாயகன் கொடுப்பாரா? எப்படிங்க கொடுப்பாரு? நம்பர் 1 விசுவாச அடிமை மோடி அவர்களுக்கு பிஸ்கேஜேபி கட்சிக்குன்னு சொன்னதற்கு பிறகு எப்படிங்க வாயை தந்து பேசுவாரு? மூச்சு என்னப்பா எஸ்ஆர் பண்ணி முடிஞ்சு போச்சா? ஆமாங்க, 97,37,832 பேர் நீக்கிட்டாங்களாம். நீக்கின்னு போட்டாங்க. அதுக்கு நம்மளுக்கு என்னப்பா சம்பந்தம்? நம்மளோட வாக்காளர்கள் எல்லாமே ஃப்ரெஷ் ஓட்டர்ஸ் தானே, ஏற்கனவே இருந்த வாக்காளர்கள் தானே பாருங்க நீக்கியிருக்காங்க. அது எல்லாமே திமுகவுக்காக தான் நீக்கியிருப்பாங்க. அவங்க எப்படியாவது தேர்தலில் தோத்து போனோன்ட்டு ஏதாவது சதி வேலை பண்ணி நீக்கியிருப்பாங்க. நம்ம ஏன் அதில் கண்டுக்கணும்? நம்ம ஃப்ரெஷ் ஓட்டர்ஸ் வராங்களா? வராங்க. ஃபார்ம் 6 எல்லாம் கொடுத்துட்டு உள்ளே வராங்க. அதை பற்றி நம்ம பார்ப்போம். நம்ம சாம்பிஸ் கூட்டத்தை என்னவோ அதை பற்றி நம்ம பேசுவோம்ப்பா. நம்ம ஏன் தேவையில்லாமல் தமிழ்நாட்டை குறித்து பேசணும்? மூச்சு வழக்கம் போல நம்ம என்ன பண்ணணும்? பனையூரில் பார்த்துக்கோங்க. நம்ம சொன்னால் கேட்குறாங்களா? யார் கேட்குறாங்க? 2026 தேர்தலில் யார் ஜெயிக்கிறதுன்ட்டு இவங்களுக்குள்ள போட்டியே கிடையாது. எங்களில் யார் நம்பர் 1 விசுவாச அடிமையான விசுவாசிகள்னு காட்டுறதுல தான் இவங்களுக்குள்ளவே போட்டின்னு சொன்னா கேட்டா தானே. அங்கே பாருங்க, ஒரு பக்கம் குரலை கொடுக்காமலேயே விசுவாசத்தை காட்டினுக்காங்க, இன்னொரு பக்கம் குரலை கொடுத்து விசுவாசத்தை காட்டுறாங்க. ஐயா 97 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கா, நீக்கட்டோன்றாங்க. சார், தமிழ்நாட்டில் நீக்கிருக்காங்க. நீக்கப்பட்டவை அனைத்தும் போலியானவைகள். எதை வச்சு சார் எடுத்த எடுப்புலேயே போலியான வாக்குகள்னு சொல்றீங்க? ஆமா, தேர்தல் ஆணையம் யாரோட கட்டுப்பாட்டில் இருக்கு? நம்ம கட்டுப்பாட்டில். நம்ம செய்தால் எல்லாமே நன்மைக்கு. அது தமிழ்நாட்டுக்கு அவர் பார்த்து செய்வார். எல்லாமே நல்லதுக்காக தான் செய்வார். நீக்கப்பட்ட அனைத்தும் போலியான வாக்குகள் அப்படிங்களா சார்? சரி, போலியான வாக்குகள்னு வச்சுப்போம், தப்பு கிடையாது அதுவும். ஆனால் இந்த போலியான வாக்குகள் 2021 மட்டும்தான் இருந்ததுங்களா? அதுக்கு முன்னாடி இல்லைங்களா? கால் முளைத்து எங்கேருந்தோ பறந்து வந்து தேர்தல் ஆணையத்தோட எலக்ட்ரல் ரோலில் ஒட்டிச்சிங்களா? 2021 97 லட்சத்துக்கும் மேலான போலியான வாக்குகளை பயன்படுத்தி திமுக கட்சி ஆட்சிக்கு வந்துச்சு, ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னா, அப்போ அதே 97 லட்சத்துக்கும் மேற்பட்ட போலியான வாக்குகளை வைத்து தானே 2011 16 ஜெயலலிதா அவர்கள் ஆட்சிக்கு வந்தாங்க. 2016 21 ஜெயலலிதா அவர்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்தாங்க. அப்போ அதே போலியான வாக்குகளை வைத்து தானே மறைந்த முன்னாள் முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவர்களும் ஆட்சியில் இருந்தாங்கன்ட்டு நாங்கள் கேட்கலைங்க. இப்போ கேட்பாங்க இல்லைங்களா? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லும்போது என்ன கனவாக இருந்தாலும் ஒரு நியாயத்தன்மை வேணும் இல்லைங்களா? 97,37,832 அளவிலான போலியான வாக்குகள் 2021 மட்டும் திமுக வச்சு ஜெயிச்சிச்சுன்னு சொன்னால் அதே அளவிலான போலியான வாக்குகளை வைத்து தானே பாருங்க எல்லாருமே ஜெயிச்சிருப்பாங்க. 2021 எடப்பாடி பழனிசாமி அவர்களும் சரி, 2024 போட்டி போட்ட எடப்பாடி பழனிசாமி அவர்களும் இதே போலியான வாக்குகளை கொண்டு ஓட்டு வாங்கியிருப்பீங்க இல்லைங்களா? 11-16 திறக்காத ஞானக்கண்ணு, 16-21 திறக்காத ஞானக்கண்ணு, 21 திறக்காத ஞானக்கண்ணு, 24 திறக்காத ஞானக்கண்ணு, திடீரென்று 2026 ஏன் சார் திறக்கணும்ட்டு சொல்லுங்க சார் உங்க கிட்ட கேட்டு. அதே மாதிரி தான். அது எப்படி
இவை அனைத்தும் போலியான வாக்குகள்னு சொல்லிட்டாரு. ஆனா பாருங்க, தவறுதலாக நீக்கப்பட்டு இருந்தால் மீண்டும் ஃபார்மை கொடுத்து கரெக்ஷன் பண்ணி சேர்த்துக்கலாம், ஃப்ரெஷ் ஓட்டர்ஸ் மாதிரி அப்படின்ட்டு. அவங்க ஏன் சார் சேரணும்? ஏற்கனவே கஷ்டப்பட்டு இருக்கிற ப்ரூஃப் எல்லாம் கொடுத்ததுன்னா பாருங்க, ஃப்ரெஷ் ஓட்டராக சேர்ந்து ஓட்டர் ஐடி வாங்கி ஓட்டராக இருக்கிறாங்க. அப்படி இருக்கிறவங்கள தேவையில்லாமல் வாண்டடாக பர்பஸாக நீங்கள் தேவையில்லாத வேலையெல்லாம் கொண்டு வந்து அவசரமாக எஸ்ஐஆர்ன்ற பேரில் எல்லாத்தையும் இருக்கிறத நீக்கிட்டு மக்கள் ஓடணுமா? ஒவ்வொரு ஆஃபீஸ்க்கும் ஓடி போகணுமா? ஐயா நான் இருக்கிறேன் ஐயா, பார்த்துக்கோங்க ஐயா, நீங்கள் தான் தேவையில்லாமல் நீக்கிட்டீங்க ஐயா அப்படின்னு. அப்படிங்களா? உட்காருங்க. உங்களுக்கு என்னென்ன செய்து தரணுமோ நாங்களே செஞ்சு கொடுத்துட்றோம். கம்ப்யூட்டர் எடுங்கப்பா, லேப்டாப் எடுங்கப்பா, உங்கள் பேர் என்னப்பா? ராம்குமார். ஓகே, டக்கு சேர்த்துட்டேன் போங்கப்பா அப்படின்னு பண்ணுவாங்களா? இவர் மட்டும் கிடையாது. பிஸ்கெட் ஜேபி கட்சி, காங்கிரஸ் கட்சியோட முன்னாள் எம்எல்ஏ பதவியோடு போய் சேர்ந்தாங்க இல்லைங்களா பிஸ்கெட் ஜேபி கட்சியில்? விஜய் தாரணி அவர்கள் அவங்க டிவியில் பேசுகிறாங்க பாருங்க உட்காந்துட்டு. ஏங்க விட்டு போனால் என்னங்க, போய் சேர்த்துக்க வேண்டிதான். 66 லட்சம் வந்து ஷிஃப்டட்ல சிலர் ஆப்சென்டியா இருப்பாங்க. அவங்க வந்து மறுபடியும் ஃபார்ம் 6 கொடுக்கலாம் இன்க்ளூஷனுக்கு. அதுக்கு ஜனவரி 18 வரை டைம் இருக்கு, அது கொடுக்கலாம். அதுலயே இன்க்ளூட் ஆகாதவங்க, ரெஸ்பாண்ட் பண்ணாதவங்க, பிஎல்ஓ ஃபார்ம் கொண்டு போய் கொடுத்த பிறகு ரிட்டர்ன் பண்ணாதவங்க, ரெஸ்பாண்ட் பண்ணாதவங்க எல்லாருமே இந்த ஃபார்ம் 6 கொடுத்து இப்ப ரெஸ்பாண்ட் பண்ணலாம். அதுல எவ்வளவு பேர் மீண்டும் உள்ள வராங்கங்கறத நம்ம இப்ப பார்க்கணும். இந்த ஒரு மாசத்துல கொடுக்கலாம் இல்லையா? போன 1.5 மாசம் நீடிச்சு 1.5 மாசம் நீடிச்சாங்க, மறுபடியும் 1 மாசம் நீடிச்சிருக்காங்க. இப்பயே நம்ம கொடுத்து அதை சரி பண்ணலாம், எல்லாத்தையுமே கரெக்ட் பண்ணலாம். இந்த 1 மந்த் மறுபடியும் நீடிச்சிருக்காங்க. சோ காலவாசம் 2.5 மாசம் 3 மாசம் ஆயிடுச்சு அறிவிச்சதுல இருந்து. இதைத்தான் கேட்கறோம். கவர்மெண்ட் ஆபீஸ் டோர்லாம் தந்து வச்சு பப்ளிக்காக வாங்க உட்காருங்கப்பா, உங்களுக்காக தான் காத்துனோம். விடுபட்டு போச்சா ஒரே செகண்ட் ஒரு பட்டனை தட்டி உடனே சேர்த்துடுறோம் அப்படின்னு சேர்ப்பாங்களா? சுத்த விடுவாங்க. சுத்தணும், வேலை வெட்டியெல்லாம் விட்டுட்டு ஓடணும். ஒவ்வொரு ஆதாரத்தை கொடுங்கன்னுவாங்க. எப்படிங்க உங்க பேர் விட்டு போச்சு? இல்லைங்க பிஎல்ஓ வரும்போது நான் வேலைக்கு போயிட்டேங்க. ஏங்க வேலைக்கு போனீங்க? எப்போ வருவாங்க எங்களுக்கு எப்படிங்க தெரியும்? திடீர்னு வந்திருக்காங்க, வீடு பூட்டியிருக்கு, நாங்கள் நிரந்தரமாக இடம் பெயர்ந்து விட்டோம் அப்படின்னு நோட் பண்ணிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. என் பேரை நீக்கிட்டாங்க, சேர்த்துக்கங்க அப்படின்னு சொன்னா உடனே சேர்க்க மாட்டாங்க. அதுக்கு ஏகப்பட்ட ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு. ஆதாரத்தெல்லாம் கொடுத்து அட்டாச் பண்ணி எழுதி கொடுத்து ஃபார்மை கொடுத்து மறுபடியும் சேர்க்கணும். இந்த விடுபட்டவர்களை சேர்த்துக் கொள்வதற்கு ஜனவரி 18ஆம் தேதி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் இந்த விடுபட்டவர்களை பார்த்து சேர்க்க வேண்டியது தேர்தல் ஆணையத்தோட வேலையா, அல்லது இருந்த வாக்காளர்களை நீக்கிட்டு ஐயா எங்களை நீக்கிட்டாங்கன்னு ஓடி போய் சேருங்கன்னு சொல்றது மக்கள் வேலையா? சாதாரணமாகவே வாக்காளர் பட்டியலை எடுப்பதற்கு டைம் எடுத்துப்பாங்க. ஆனா பாருங்க, இது வந்து எஸ்ஐஆர், ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன். இதற்கு எவ்வளவு டைம் எடுத்துக்கணும்? ஆனால் பாருங்க, 30 தினங்களுக்குள்ள முடிக்கணும்னு சொல்லி முடிக்க முடியல. அதுக்கப்புறம் 4-5 நாள் டைம் கொடுத்தாங்க எக்ஸ்ட்ரா. இருந்தாலும் அவ்வளவு அவசரமாக கொண்டு வந்து நாங்கள் எஸ்ஐஆர் எதுக்காக கொண்டு வரோம்? நீட் அண்ட் கிளீன் ஸ்லேட் ஆகணும் அப்படின்னு கொண்டு வந்த இந்த எஸ்ஐஆர் பணியை முடித்து விட்டு இவ்வளவு பேரை நீக்கியிருக்காங்க. எதுக்குன்னா தவறுதலாக நீக்கப்பட்டு தான் சேர்த்துக்கங்க சார் அப்படின்னு சொன்னா, அப்போ மறுபடியும் எஸ்ஐஆர் பணி நிறைவடைந்த பிறகும் கூட தவறுதல் நடக்குதுன்னு சொன்னா, இதற்காக இவ்வளவு அவசரமா இந்த சமயத்தில், அதுவும் பாருங்க தேர்தல் நடைபெறுவதற்கு விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவிலான மாதங்கள் இருக்கும்போது இவ்வளவு எமர்ஜென்சி பீரியட்ல அவசர கதியில் இந்த எஸ்ஐஆர் பணி செய்யணும்ட்டு அதையாவது சொல்லுங்க சார். அடுத்து இதுதான் மிக முக்கியமான சந்தேகம். 66,44,881 அளவிலான இடம் பெயர்ந்தவர்கள் ஆப்சென்ட் ஆனவங்க ஷிஃப்டட் ஆயிட்டாங்க, பர்மனண்டாவே ஷிஃப்டட் ஆயிட்டாங்க அப்படின்னு சொன்னா, எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் எதை வைத்து இங்கிருந்த ஒரு நபர் நிரந்தரமாக இடம்பெயர்ந்து விட்டார்கள் என்ற ஒரு முடிவுக்கு வந்து நிரந்தர இடம்பெயர்ந்தவர்கள் என்ற ஒரு தலைப்பு போட்டு இத்தனை லட்சக்கணக்கான வாக்காளர்களை நீக்கியிருக்காங்கன்ட்டு ஏதாவது ஒரு ஆதாரமாவது கொடுத்துக்கணும் இல்லைங்களா? பிஎல்ஓ வந்தாரு, வரும்போது வேலைக்கு போயிருப்பாங்க, எங்கேயா ஊருக்கு போயிருப்பாங்க. ஏன்னா பாருங்க, மழை வருகின்ற மழைக்கால சமயத்துல நீங்க எஸ்ஐஆர் அவசரமாக கொண்டு வந்திருக்கீங்க. அந்த நபர் பிஎல்ஓ தேடி வந்த அந்த நபர் எங்கேயாவது போயிருப்பாரு, வந்த சமயத்தில் இருந்திருக்க மாட்டாங்க. அதற்காக பக்கத்து வீட்டில் கேட்டோம், அவர் இங்கேருந்து போயிட்டாருன்னா எப்படிங்க? இல்லைங்க, இங்கேருந்து இடம் மாறி போயிட்டாருங்க. சரி, எங்கே போனாரு? தேடணும், இனிமேல் தான் தேடணும். நாங்கள் வரும்போது அவர் இல்லை, இப்போ பார்த்தோம், இப்போதைக்கு இல்லை. ஸோ நாங்கள் நிரந்தரமாக இடம்பெயர்ந்தவர்கள் எழுதி 64 லட்சத்துக்கு மேலே நீக்கிட்டோம். வேணும்னா வந்து சேர்ந்துக்கங்க. ஜனவரி 12 வரைக்கும் டைம் கொடுத்துருக்கோம் இல்லைங்களா? வாங்க ஓடி வாங்க. ஓட்டு வேணும்னா வந்து சேர்த்துக்கலாம். சேர்றது கூட ஒரு ஓரமாக இருக்கட்டும். ஆனால் பாருங்க, தேர்தல் வருவதற்கு கிட்ட நெருங்கிடுச்சு. இந்த ஒரு 3-3.5 மாதம் தான் இருக்கு. அதற்குள்ளாகவே நீக்கம் செய்யப்பட்ட இந்த 97,37,132 வாக்காளர்களை அடையாளம் கண்டு இவங்கெல்லாம் பாருங்க, ஒரு வேளை வருகின்ற பட்சத்தில் தவறுதலாக விடுபட்டு போச்சுங்க, நீக்கிட்டாங்க, நாங்கள் இறக்கலைங்க, உயிரோடு தாங்க இருக்கோம் அப்படின்னு ஏஞ்சி வராங்கன்னு வச்சுப்போமே, பீகாரில் வந்த மாதிரியே. இப்போ இது எல்லாமே தேர்தலுக்கு முன்பாக நடக்கிற காரியமா? சாத்தியமா? என்னையா கேள்வி இது? அர்த்தம் இல்லாமல் நீங்களே சொல்றீங்க அவசர கதியில் ஏன் இந்த எஸ்ஆர் கொண்டு வந்தீங்கன்னு. தெரியுது இல்லைங்களா? அவசர கதியில் நாங்கள் கொண்டு வந்தோம். அப்புறம் எதுக்கு இந்த கேள்வி? எதுக்காக கொண்டு வந்தோம் தெரியாதா உங்களுக்கு? தெரிஞ்சுக்கங்க. இந்த 97 லட்சம் பேரையும் பட்டியலில் இருந்து நீக்கி இவர்கள் என்ன சாதிக்க போகிறார்கள்?
இந்த 97 லட்சம் பேரும் இந்த பூர்வீக குடிகளா இல்லையா, இந்த தேசத்தின் குடிமக்களா இல்லையா, இந்த தேசத்தின் குடிமக்களின் வாக்குகளை பறிப்பதன் மூலம் இவர்கள் சாதிக்கப் போவது என்ன? இவர்கள் குடியுரிமையை சோதிக்கிற ஒரு செயல் திட்டத்தை தேர்தல் ஆணையம் மூலம் நடைமுறைப்படுத்துவது ஒரு உள்நோக்கம் கொண்டது. அவர்கள் ஏதோ ஒரு திட்டத்தை முன்வைத்துதான் இதை செய்து கொண்டிருக்கிறார்கள். இது மிகவும் ஆபத்தான அரசியல். இந்த 97 லட்சம் பேருடைய வாக்குகள் பறிக்கப்பட்டதன் மூலம் பாஜக இந்த தேர்தலில் தில்லுமுள்ளு செய்ய திட்டமிட்டு இருக்கிறது என்பதையும் உணர முடிகிறது. தமிழ்நாட்டு மக்கள் விழிப்பாக இருக்க வேண்டும். எந்த சூழலிலும் இந்த சாதிய மதவாத சக்திகளை தமிழ்நாட்டில் வளர்வதற்கு வேரூன்றுவதற்கு இடம் கொடுத்துவிடக்கூடாது என்ற வேண்டுகோளையும் நான் தமிழ்நாட்டு மக்களுக்கு முன்வைக்கிறேன். இதற்கு மேல யாரா தெளிவான விளக்கம் கொடுக்க முடியுமாங்க? தேர்தலை கிட்ட வச்சு அவசரமாக ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன்ற பேர்ல கொண்டு வந்து எதுக்காக இவ்வளவு ஹரி பண்றோன்ட்டு இதுக்கு மேல யாரா விளக்கம் கொடுக்க முடியுமா? ஏங்க சும்மா நிறுத்துங்க, அப்படிலாம் கிடையாதுங்க. போலியான வாக்குகளை கண்டறிவதற்காகத்தான் இவ்வளவு எமர்ஜென்சியா தேர்தல் வருவதற்கு கொஞ்ச நாட்களுக்கு முன்பாக டக்கு நாங்கள் எஸ்ஐஆரை கொண்டு வந்து திமுகவோட கள்ள ஓட்டை தடுத்து நிறுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் பிடிச்சிருக்கோம். அப்போ 97 லட்சத்துக்கு மேலே இவ்வளவு கள்ள ஓட்டு நீங்கள் போட்டுருக்கீங்கன்னு சொன்னால் இனிமேல் போட முடியாது இல்லைங்களா? இனிமேல் ஜெயிப்பதற்கு வாய்ப்பு கிடையாது. அதனால தான் பாருங்கள் இவ்வளோ அவசரமாக கொண்டு வந்திருக்கோம்னு பேமா சூசோ இல்லாமல் சொல்கிறாங்க இல்லைங்களா? ஓஹோ அப்படிங்களா? 2021 மட்டும்தான் இந்த போலியான வாக்குகள் 97 லட்சத்துக்கு மேலே இருந்ததுங்களா? அப்போ இதே வாக்காளர்கள் தானே பாருங்கள் 2024 ஓட்டு போட்டிருப்பாங்க. அந்த ஓட்டெல்லாம் யாருக்கு சார் போட்டாங்க? சரிங்க, உங்களுக்கு வேணாம் எங்களுக்கு வேணாம் யாருக்குமே வேணாங்க, எல்லாத்தையும் விட்டு தள்ளுங்க, கோட்டை அழிங்க, ஃப்ரெஷ்ஷாக புது கோடு போடுங்க, A to Z முதலேருந்து ஆரம்பிப்போம், ஃபர்ஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ எஸ்ஐஆர் பண்ணி முடிந்து தமிழ்நாட்டில் மட்டுமே 97 லட்சத்துக்கு மேலே போலியான வாக்காளர்கள் இருக்கிறாங்க அப்படின்றத நீங்கள் கண்டறிந்தது உண்மையாக இருக்கிற பட்சத்தில், ஒருவேளை அது போலியாக இருக்கிற பட்சத்தில், எதற்காக போலின்னு ஒருவேளைன்னு சொல்கிறோன்னு சொன்னால், பீகாரில் இதே மாதிரி தான் போலியான வாக்காளர்கள் இல்லீகல் என்ட்ரி அப்படி இப்படின்னு சொல்லி லட்சக்கணக்கில் நீக்கி கடைசியில் பாருங்கள் சுப்ரீம் கோர்ட் மூலமாக அதை மறுபடியும் திரும்ப வாங்கி வந்தாங்க. அதனால் சொல்கிறோம், ஒருவேளை உண்மையிலேயே நீங்கள் 97 லட்சத்துக்கு மேலே தமிழ்நாட்டில் மட்டுமே பாருங்கள் போலியான வாக்காளர்கள் கண்டறிந்த பட்சத்தில், அப்போ நாடு முழுக்க, ஏன்னா தமிழ்நாட்டில் மட்டுமே போலியான வாக்குகள் 97 லட்சம் இருக்குன்னு சொன்னால், அப்போ நாடு முழுக்க 140 கோடி மக்கள் தொகை கொண்ட நம்ம நாட்டில் எவ்வளவு கோடிக்கணக்கான போலியான வாக்குகள் குவிஞ்சிருக்கோம். 2014 19, 19 24, 24 29 வரைக்கும் இப்போ 3வது முறை கூட பாருங்க அந்த போலியான வாக்குகள் தானே ஓட்டு போட்டிருப்பாங்க. அப்போ அதையெல்லாம் வைத்து ஜெயிச்சது எல்லாம் செல்லாதுன்னு அறிவிச்சிருங்க. ஒட்டுமொத்தமாகவே நாடு முழுக்க எல்லா ஆட்சியும் கலைச்சிருங்க. ஏன்னா போலியான வாக்குகளும் திருட்டு ஓட்டுகள் மட்டுமே பாருங்க ஒரு ஆட்சியை எப்படிங்க தீர்மானம் பண்ண முடியும்? தேவை கிடையாது. நாடு முழுக்க எல்லாம் ஒட்டுமொத்தமாக, முக்கியமாக பாருங்க நம்ம மோடி அவர்கள் தலைமையில் அமைந்த மத்திய அரசு ஆட்சியும் சேர்த்து கலைச்சிட்டு எல்லா ஸ்டேட்லையும் முதலேருந்து தேர்தல் வைங்க, கோட்டை எல்லாத்தையும் அழிச்சிட்டு ஃப்ரெஷ்ஷாக கோடு போட்டு புது வாக்காளர்களை வைத்து புது ஆட்சி அமைங்க சார். மக்கள் அதுக்கு நாடு முழுக்க ரெடியாகிறாங்க. நீங்கள் ரெடியாக இருக்கீங்களா? கோட்டெல்லாம் அழிச்சிட்டு ஃப்ரெஷ்ஷாக கோடு போட்டு எல்லா ஆட்சியும் கலைச்சிட்டு புது ஃப்ரெஷ் ஓட்டர்ஸை வச்சு ஜெயிச்சு உட்காந்துக்காங்க சீட்டில். தப்பு கிடையாதுங்களே, தப்பே கிடையாது. இப்போ புரியுதுங்களா? எந்த தைரியத்தின் அடிப்படையில் பீகாரை முடிச்சாச்சு, நாங்கள் ஜெயிச்சதை சொல்கிறாங்க. பீகாரை நாங்கள் முடிச்சிட்டோம், முடிச்ச கணக்கு தான். ஜெயிச்சிட்டாங்கன்னு சொன்னாலே, அதுவும் இவங்க ஜெயிச்சிட்டாங்கன்னு சொன்னாலும் முடிச்ச கணக்கு தானே. அதனால தான் சொல்கிறாங்க நாங்கள் பீகாரை முடிச்சிட்டோம், அடுத்து முடிக்கிறதுக்கு தமிழ்நாட்டுக்கு வரோம், நாங்கள் தான் முடிக்க போகிறோன்ட்டு. எந்த தைரியத்தின் அடிப்படையில் அவ்வளோ தைரியமாக சொன்னாங்கன்ட்டு? ஒரு மாநிலத்தோட தேர்தல், அந்த தேர்தலில் வெற்றி பெறுகின்ற ஆட்சியே தீர்மானிக்கக்கூடிய வகையிலான எண்ணிக்கை 97,37,832 வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பர்ஸ் நீக்கப்படுகின்ற அந்த நம்பர்ஸை வைத்து தான் தைரியமாக சொல்லியிருக்காங்க பீகாரை முடிச்சிட்டோம், தமிழ்நாட்டையும் சேர்த்து முடிச்சிடறோன்ட்டு. அப்போ எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக கூட்டி கழிச்சு இந்த எஸ்ஐஆர் ரிப்போர்ட் வந்ததை குறித்து இப்போதைக்கு தற்சமயம் இந்த காணொலி பதிவு பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து வருகின்ற மணி நேரங்களில் என்ன அப்டேட் வருதுன்றதை பொறுத்து வந்து பார்ப்போம். எது எப்படி இருந்தாலும் நீக்கம் செய்யப்பட்ட இந்த எண்ணிக்கை கூட ஒரு ஓரமாகட்டும், இந்த எண்ணிக்கையில் எவ்வளோ பேர் அடுத்து நீக்கம் செய்தவர்கள் உள்ள வராங்க அப்படின்றத பொறுத்து தான் நம்ம பார்க்கணும். அது தேர்தலுக்குள்ள நடக்குமா நடக்காதா, அதுதான் இந்த இடத்துல மிகப்பெரிய கேள்விக்குறி. நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒட்டுமொத்தமாக எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு இந்த காணொலிக்குள்ள வந்த எல்லா எஸ்ஐஆர் அநியாயங்களை குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கண்டிப்பா உங்க கருத்துல பதிவு பண்ணுங்க. மீண்டும் காணொலி நாம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.